ஒரு அழகான பசுமையான காட்டில் உயரமான மரங்களும் வண்ணமயமான பூக்களும் சூழ்ந்து பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் ஒரு சிறிய மான் இருந்தது. அதன் பெயர் சின்னு. சின்னு மிகவும் நல்ல மனசு கொண்டவன். யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் உடனே ஓடி சென்று உதவும். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவன் மிகவும் பயந்த சுபாவம். சிறிய சத்தம் கேட்டாலே திடுக்கிடுவான். இருட்டாக இருந்தால் ஓடி ஒளிந்து விடுவான். ஒரு பட்டாம்பூச்சி பறந்தாலும் கூட பயந்து போய்விடுவான். இதனால் மற்ற விலங்குகள் அவனை பார்த்து சிரித்து கொண்டே இருப்பார்கள். அடச்சின்னும், உன் நிழலை பார்த்தாலும் பயப்படுவியா அப்படின்னு குரங்கு மோமோ சிரிச்சது. ஒரு நாள் உன் வாழை பார்த்து ஓடி போயிடுவ அப்படின்னு சொல்லி கரடி பாலு கிண்டல் செய்தது. இதை கேட்டு சின்னவுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் அவன் எதையும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். ஒரு நாள் காட்டில் பெரிய அறிவிப்பு வந்தது. நாளை காட்டு திருவிழா. அனைத்து விலங்குகளும் மிகவும் உற்சாகமாக தயாராக ஆரம்பித்தார்கள். யார் பாடுவது, யார் நடனம் ஆடப் போகிறார்கள், சிலர் விளையாட்டு போட்டிகளுக்கு தயாராக இருந்தார்கள். அந்த திருவிழாவில் ஒரு முக்கியமான போட்டி இருந்தது. தைரியமான விலங்கு யார்? அதில் வெற்றி பெறும் விலங்குக்கு காட்டு வீரன் என்ற பட்டமும் ஒரு பொன்னாலான மாலையும் கிடைக்கும். எல்லோரும் உற்சாகமாக இருந்தார்கள். சிங்கராஜா அந்த போட்டியை நடத்தப் போகிறான். யார்தான் உண்மையான தைரியசாலி என்று நாளை தெரியும் என்று சிங்கம் அறிவித்தது. அந்த இரவு சின்னு தனியாக இருந்தான். அவன் மனதில் ஒரு கேள்வி. நானும் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாமா? அவன் பயந்தாலும் உள்ளுக்குள் ஒரு சிறிய ஆசை இருந்தது. நானும் ஒரு நாள் தைரியசாலி ஆகணும். அவன் முடிவு செய்தான். நாளைக்கு நான் போட்டியில் கலந்து கொள்ளப் போகிறேன். அடுத்த நாள் காலை காட்டுத் திருவிழா மிக சிறப்பாக ஆரம்பமானது. எல்லா விலங்குகளும் சேர்ந்து கொண்டாடின. போட்டிகள் ஆரம்பமானது. முதலில் குரங்கு மோமோ மரம் ஏறி குதித்து தன் தைரியத்தை காட்டியது. பின்னர் கரடி பாலு ஒரு பெரிய கல்லை தூக்கி காட்டியது. புலி வேகமாக ஓடி அனைவரும் ஆச்சரியப்படுத்தியது. அனைவரும் கைத்தட்டினார்கள். அப்புறம் சிங்கம் கேட்டது, இன்னும் யாராவது இருக்கிறீர்களா? அப்பொழுது சின்னு மெதுவாக முன்னே வந்தான். அனைவரும் சிரித்தார்கள். சின்னுவா, இவன் தைரியத்தை காட்டப் போகிறானா என்று எல்லோரும் கிண்டல் செய்தார்கள். ஆனால் சின்னு மனதை உறுதியாக வைத்துக் கொண்டான். அதே நேரத்தில் காட்டின் ஒரு பகுதியிலிருந்து திடீரென்று பெரிய சத்தம் கேட்டது. அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு குரல். அது ஒரு குட்டி முயலின் குரல். அவன் ஒரு ஆழமான குழியில் விழுந்திருந்தான். அனைத்து விலங்குகளும் பயந்து நின்றன. அது ஆபத்தான இடம், அங்க போகக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. அந்த நேரத்தில் சின்னு யோசிக்காமல் ஓடிவிட்டான். அவன் இதயத்தில் பயம் இருந்தது. ஆனால் அந்த முயலை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அதைவிட பெரியது. அவன் மெதுவாக குழிக்குள் இறங்கினான். பயப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று முயலிடம் சொன்னான். முயல் அழுது கொண்டே இருந்தது. சின்னு தன் உடலை சமநிலையில் கவனமாக வைத்து கொண்டு முயலை மேலே தூக்கி எடுத்தான். மேலே இருந்த விலங்குகள் உதவி செய்தது. இருவரையும் வெளியே கொண்டு வந்தார்கள். அந்த காட்சியை பார்த்த எல்லா விலங்குகளும் மௌனமாகி விட்டனர். சிங்கம் முன்னே வந்து சொன்னது, சின்னு, நீ தான் உண்மையான தைரியசாலி. பயம் இல்லாதவன் தைரியசாலி இல்லை. பயம் இருந்தாலும் நல்லதை செய்யும் மனசுதான் உண்மையான தைரியம். அனைவரும் சின்னுவுக்கு கைத்தட்டினார்கள். மோமோ குரங்கு வந்து மன்னிப்பு கேட்டது. சின்னு, நாங்கள் உன்னை ரொம்ப தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். கரடி பாலுவும் சொன்னது, நீ தான் உண்மையான ஹீரோ. அந்த நாளில் சின்னுவுக்கு காட்டின் வீரன் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அவன் இனி பயந்த மான் இல்லை, அவன் தைரியமான சின்னு. கதையின் நீதி, பயம் இருக்கலாம், ஆனால் நல்லதை செய்யும் தைரியம் இருந்தால்தான் நாம் உண்மையான வீரர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.